ஹலோ நண்பர்களே! நம்ம சேனல்ல வேலைவாய்ப்பு பத்தின நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா, கணினி ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. சம்பளம் 30,000 வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ, அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் எத்தனை போஸ்ட்டு வேக்கன்சி இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அனாலிசிஸ் டேட்டா மேனேஜர் 2 போஸ்ட் இருக்குது. இதோட லாஸ்ட் டேட்டு அண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி வெளியே வந்தது. நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான் இதுக்கு டைம். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு பர் மந்த்துக்கு கன்சாலிடேட் பே வந்து 30,000 போட்டிருக்காங்க. தென் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அனாலிசிஸ்க்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் மல்டிமீடியா அண்ட் மேஸ் கம்யூனிகேஷன். இதிலிருந்து யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், 16 இயர்ஸ்க்கு உள்ளாடி, அதாவது 24/10/2024 16 இயர்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளே உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், டேர்ம் ஆஃப் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குது அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அப்ளிகண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் நேம், இந்த ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் வந்து 14ஆம் தேதி 11 மாதத்துக்குள்ளே எவ்வளவு இருக்கும் அது, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், என்ன நேஷ்னாலிட்டி, அவங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அட்ரஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் எங்கே படித்தாங்க, எந்த இயரில் படித்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. வேறு அது எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அது சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது மாதிரியே போட சொல்லியிருக்காங்க. தென் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்தீங்கன்னா அதில் எஸ்ஆர்னோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் சைன் பண்ண வேண்டியதுதான். ப்ளேஸ் அண்ட் டேட் போட்டு சைன் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் எதெல்லாம் அப்படின்னா, ஐடென்டிட்டிக்கு ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது. அதே மாதிரி இப்போ ப்ரெசிடெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. லாஸ்ட்டாகிட்டு அவங்க இன்டர்வியூ நடக்கக்கூடிய ப்ளேஸோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நாளைக்கு 5 மணி வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க, எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கிளியராக ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். உங்களுக்கு கொடுத்துருக்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக போட்டிருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 1K வரும்போது கிவ் அவே கொடுக்குறோம். அதனால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க.